இந்த உலகத்தில் சில காதல்கள் கண்கள் பார்த்து தொடங்கும், சில காதல்கள் மனசு பார்த்து தொடங்கும். ஆனால் இன்று நான் சொல்ல போகும் கதை ஒரு பெண்ணை வர்ணித்த வார்த்தைகளில் தொடங்கிய பார்க்காத காதல். திருமணத்தில் முடிந்த கதை. அவள் ஒரு வர்ணனை. அவள் பெயர் நிலாஷா. நிலாஷா ஒரு சாதாரண பெண் இல்லை. அவள் நடப்பது மெதுவா, பேசுவது மிதமிஞ்சாமல். அவள் சிரிப்பது ஒரே சமயம் நம்பிக்கையும் நிம்மதியும் தரும். அவள் கண்கள் ஒரு மனிதரை நேராக பார்க்கும்போது அவள் கண்களில் ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் நான் என் வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் என்று சொல்லும். அவள் முகம் அழகா இருந்தது. ஆனால் அவளோட உண்மையான அழகு அவள் மனசுதான். அவள் அப்பா ஒரு சாதாரண அரசு ஊழியர், அம்மா ஒரு வீட்டு தலைவர். சென்னை புறநகரில் ஒரு சிறிய வீட்டில் அழகான கனவுகளோடு வாழ்ந்த குடும்பம். நிலாஷா ஒரு மென்பொருள் நிறுவனம் வேலை பார்த்தாள். அவளுக்கு வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயங்கள்: குடும்பம், மரியாதை, காதல். அது அவள் வாழ்க்கையில் வரவே இல்லை. அவன் ஒரு தெரியாத நிழல். அவன் பெயர் அரவிந்த். அரவிந்த் கோயம்புத்தூரில் இருந்தான். அவன் ஒரு டிஜிட்டல் டிசைனர். அவன் உலகம் முழுக்க நண்பர்கள் இருந்தாலும் அவன் மனசு மட்டும் எப்போதும் தனிமையில்தான் இருந்தது. ஒரு நாள் அவன் நண்பன் ஒருத்தன் அவனுக்கு ஒரு புகைப்படம் அனுப்பினான். மச்சி, இது என் சகோதரியின் தோழி, நல்ல கேரக்டர், நல்ல குடும்பம். அரவிந்த் அந்த புகைப்படத்தை பார்த்தான். அது நிலாஷா. அந்த ஒரு படம் அவன் மனசுல ஒரு அலை எழுப்பியது. அவன் உடனே காதலிக்கலை. ஆனால் அந்த முகத்தில் இருந்த சாந்தம், அந்த கண்களில் இருந்த நம்பிக்கை அவனை அமைதியாக யோசிக்க வைத்தது. பார்க்காத உரையாடல். நிலாஷா, அரவிந்த் இருவரும் நேரில் சந்திக்கவே இல்லை. ஆனால் குடும்பத்தின் மூலம் பேச ஆரம்பித்தாங்க. முதலாவது பேச்சு அரவிந்த். ஹலோ, நான் அரவிந்த் பேசுகிறேன். நிலாஷா, வணக்கம், நான் நிலாஷா. அந்த முதல் வாக்கியத்தில் இருந்த மரியாதை இருவருக்கும் ஒரு நல்ல ஆரம்பம். அவர்கள் பேச ஆரம்பித்தது வேலை, குடும்பம், ஆசைகள் பற்றி. அரவிந்த் கேட்டான், உங்களுக்கு லைஃப்பில் பெரிய கனவு என்ன? நிலாஷா சிரித்து சொன்னால், என்னை நம்பி வாழக்கூடிய ஒரு குடும்பம், என்னை புரிஞ்சுக்கிற ஒரு கணவன். அந்த பதில் அரவிந்தின் மனசில் ஒரு ஆழமான தாக்கம். ஒரு மாதம் அவர்கள் தினமும் பேச ஆரம்பித்தாங்க. பார்க்காமலேயே அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை வளர்ந்தது. ஒரு நாள் அரவிந்த் திடீர்னு கேட்டான், நம்ம இருவரும் இதுவரைக்கும் நேரில் பார்க்கவே இல்லை, ஆனால் நான் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிலாஷா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். நான் காதல் என்றால் பயந்தவள், ஆனால் உங்கள் குரலில் ஒரு நேர்மை இருக்கு. அந்த நாள் முதல் அது காதலா இல்லையா என்று யோசிக்காமலே அது ஒரு உறவு ஆகிவிட்டது. ஒரு நாள் உறவினர்கள் கேட்டாங்க, பார்க்காமலே எப்படி முடிவு பண்ணுறீங்க? இது காதலா இல்லை திருமண ஏற்பாடு திருமணமா? அவர்களுக்கு பதில் சொல்ல கஷ்டமாக இருந்தது. ஆனால் அரவிந்த் சொன்னான், காதல் என்பது கண்கள் பார்க்கிறதல்ல, மனம் உணர்றது. நிலாஷா அந்த வார்த்தையை கேட்டு அவள் மனசில் ஒரு உறுதி எடுத்தாள். 2 மாதங்கள் பேசின பிறகு இரு குடும்பமும் ஒரு நாள் நேரில் சந்திக்க முடிவு பண்ணினாங்க. அந்த நாள் நிலாஷா வெள்ளை சால்வர் அணிந்து மெதுவாக ஹாலில் வந்தாள். அரவிந்த் அவளை முதன்முறையாக பார்த்தான். அவன் மனசில் ஒரு குரல், நான் இவ்வளவு நாள் பேசினவள் இவள்தானா? நிலாஷா மெதுவாக தலை தூக்கி பார்த்தாள். அந்த ஒரு நொடியில் பார்க்காத காதல் கண்கள் பார்த்து உறுதியாகிறது. ஆனால் அந்த சந்திப்பில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் அவர்களின் உறவை சோதிக்கப் போகிறது. அது என்ன? அவர்களின் காதல்
உண்மையிலேயே திருமணத்தில் முடிவதா? ஆனா ஒவ்வொரு உண்மையான உறவுக்கும் ஒரு சோதனை வரும். இப்போ அந்த சோதனை ஆரம்பிக்குது. அந்த நாள் இரு குடும்பமும் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். நிலாசா சமையலறையில் அம்மாவுடன் இருந்தாள். அரவிந்த் ஹாலில் பெரியவர்களுடன் பேசி கொண்டிருந்தான். அப்போது ஒரு உறவினர் மெதுவாக கேட்டார், மாப்பிள்ளை உங்களுக்கு பெண்ணை முன்பே தெரிஞ்சிருக்கா? அதாவது லவ் ஏதாவதா? அந்த கேள்வி சிரிப்புடன் கேட்கப்பட்டது. ஆனால் அதில் இருந்த சந்தேகம் கூர்மையானது. அரவிந்த் சிரித்து கொண்டு சொன்னான், இல்லை, பேசினோம், புரிஞ்சுக்கிட்டோம், அதுவே போதும். அந்த நேரத்தில் நிலாசா தண்ணீர் கிண்ணம் எடுத்து வந்து கொண்டிருந்தாள். அவள் அந்த வார்த்தையை பாதியாக மட்டும் கேட்டாள். பேசினோம், அதுவே போதும். அவள் மனதில் ஒரு சிறிய சந்தேகம். அவருக்கு இது சாதாரணமா? எனக்கு மட்டும்தான் பெரிய விஷயமா? அந்த சந்திப்பு முடிந்த பிறகு இரவு அரவிந்த் அழைத்தான். இன்று உங்களை நேரில் பார்த்தது நல்லா இருந்தது. நிலாசா அமைதியாக இருந்தாள். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை? அவள் மெதுவாக கேட்டாள். உங்களுக்கு இந்த உறவு ஒரு சாதாரண முடிவா? அரவிந்த் குழம்பினான். அப்படி ஏன் கேட்குறீங்க? நீங்கள் சொன்னீங்க இல்லை, பேசினோம், அதுவே போதும். அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். நிலாசா, அது நான் சாதாரணம்னு சொல்லலை. நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு முக்கியம். அந்த நேரம் அவன் குரலில் இருந்த உண்மை அவளின் மனசில் இருந்த சந்தேகத்தை மெதுவாக கரைத்தது. அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை. அரவிந்தின் வீட்டில் சிலர் சொன்னார்கள், பெண் வேலை பார்த்துட்டா இருக்கா, திருமணத்துக்கு பிறகு வேலை விடணும். இந்த விஷயம் நிலாசாவிடம் சென்றது. அவள் வாழ்க்கை முழுக்க உழைத்து தன் கால் மீது நிற்க விரும்பியவள். அவள் அழுதாள். என்னை நான் இருக்க அனுமதிக்க மாட்டாங்களா? அந்த இரவு அரவிந்த் தன் குடும்பத்துடன் பேசினான். அவள் கனவுகளை நான் மதிக்கிறேன். அவள் வேலை விடணும் என்றால் அது அவளின் முடிவு. யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அந்த வார்த்தை ஒரு கணவனின் பொறுப்பை முன்கூட்டியே நிரூபித்தது. அடுத்த நாள் அரவிந்த், நிலாசா, நீங்க வேலை விட்டா எனக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்க உங்கள் கனவுகளை தொடரணும். நிலாசா அழுத குரலில், நீங்க என் பக்கம் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நொடியில் அது காதல் என்று சொல்ல தேவையில்லை. அது ஒரு வாழ்க்கை துணை என்ற உறுதி. மாதங்கள் கழிந்தன. திருமண நாள் வந்தது. மண்டபத்தில் மெல்லிசை, குடும்பங்களின் சிரிப்பு, மாங்கல்ய தருணம். அரவிந்த் தாலி கட்டும் முன் அவன் மெதுவாக சொன்னான், நான் பார்க்காத போதே உன்னை நம்பினேன். இப்போ பார்த்து வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பேன். நிலாசா கண்களில் கண்ணீர். அது பயத்தின் கண்ணீர் இல்லை, அது நம்பிக்கையின் கண்ணீர். தாலி கட்டப்பட்டது. பார்க்காத காதல் திருமணத்தில் முடிந்திருந்தது. காதல் என்பது அழகை பார்த்து வருவது இல்லை, அது குரலில் இருக்கும் நேர்மையை உணர்வது. காதல் என்பது நாள் முழுக்க பேசுவது இல்லை, ஒரு பிரச்சனையில் பக்கத்தில் நிற்பது. பார்க்காத காதல் வெற்றி பெறுமா? ஆம், நம்பிக்கை இருந்தால். நிலாசா, அரவிந்த் வாழ்க்கை சொல்லும் பாடம். புரிதல் இருந்தாலும் தூரம் பிரச்சனை இல்லை. மரியாதை இருந்தால் சந்தேகம் நீங்கும். நம்பிக்கை இருந்தால் காதல் திருமணமாகும். இந்த உலகத்தில் எல்லா காதலும் கண்கள் பார்த்து தொடங்காது. சில காதல்கள் மனசு பார்த்து
தொடங்கும். அந்த மனசு வாழ்க்கை முழுக்க காப்பாற்றும். பார்க்காத காதல் திருமணத்தில் முடிந்தது. இது ஒரு கதை மட்டும் இல்லை, நம்பிக்கைக்கு ஒரு சாட்சி. திருமணம் நடந்தது, காதல் வெற்றி பெற்றது. ஆனால் வாழ்க்கை அங்கேயே நின்று விடுமா? இல்லை, இப்போதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. புதிய வீடு, புதிய சோதனை. திருமணத்துக்கு பிறகு நிலாசா கோயம்புத்தூருக்கு மாறினாள். புதிய வீடு, புதிய மனிதர்கள், புதிய பொறுப்புகள். அவள் வேலை தொடர்ந்தாள், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் வீட்டில் சிலருக்கு அது பிடிக்கவில்லை. மணமகள் காலை முதலே லேப்டாப் முன்னாடி வீட்டு பொறுப்பு முக்கியமா, வேலை முக்கியமா? இந்த வார்த்தைகள் மெதுவாக அவள் மனசை குத்த ஆரம்பித்தது. அரவிந்த் வேலைக்காக வெளியே போயிருந்தான். அவள் எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் நிலாசாவுக்கு திடீரென்று மயக்கம். மருத்துவரிடம் போனார்கள். டாக்டர் சொன்னார், கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு, உடல் பலவீனம். அந்த இரவு அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் என் கனவுகளையும் இந்த வீட்டையும் சமாளிக்க முடியலையா? அந்த நேரத்தில் அரவிந்த் ஒரு விஷயம் கவனித்தான். அவள் சிரிப்பு மாறி இருந்தது. ஒரு நாள் இரவு அரவிந்த் மெதுவாக சொன்னான், நிலாசா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவள் குழப்பமாய் பார்த்தாள். நம்ம குடும்பத்தில் சிலர் இன்னும் உங்கள் வேலை பற்றி சந்தேகமாக பேசுகிறாங்க. அவள் மனசு உடைந்தது. அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அந்த அமைதி அவளுக்கு மிகப்பெரிய பயம். நீங்களும் நான் வேலை விடணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒரு கேள்வி வீட்டின் அமைதியை கிழித்தது. அரவிந்த் திடீரென்று எழுந்தான். அவன் அலமாரியிலிருந்து ஒரு கவரை எடுத்தான். அதை அவளிடம் கொடுத்தான். அது ஒரு ஆஃபர் லெட்டர். சீனியர் கிரியேட்டிவ் டைரக்டர், சென்னை பிரான்ச். நிலாசா அதிர்ச்சியாய் பார்த்தாள். இது என்ன? அவன் சிரித்தான். நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டேன். அவள் கண்களில் கண்ணீர். ஏன்? நீங்கள் உங்கள் வீட்டையும் உங்கள் வேலையும் இழக்கக்கூடாது. நான் உங்களை நம்பி கல்யாணம் பண்ணினேன். உங்கள் கனவுகளை விட்டு கொடுக்க செல்ல நான் யார்? அந்த நொடியில் அவள் புரிந்து கொண்டாள். அவன் அமைதி அவளை விட்டு விலக அல்ல, அவளுக்காக ஒரு முடிவை எடுக்க. ஒரு வாரம் கழித்து அவர்கள் சென்னைக்கு மாறினார்கள். புதிய வீடு, அதே காதல். ஒரு மாலை நிலாசா பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். அரவிந்த் ஒரு விஷயம் சொல்லணும். அவன் அருகே வந்தான். அவள் மெதுவாக அவன் கையை பிடித்தாள். நம்ம வாழ்க்கையில் இன்னொரு மனிதர் வரப்போறாங்க. அவன் கண்கள் பெரிதானது. என்ன? அவள் சிரித்தாள். நான் அம்மாவாக போகிறேன். அந்த நொடியில் அவன் கண்களில் கண்ணீர் வடித்தாள். அவன் மெதுவாக சொன்னான், நான் பார்க்காமலே உன்னை நம்பினேன். இப்போ நீ என் வாழ்க்கையை முழுமையாக்கிட்ட. காதல் என்பது ஒவ்வொரு நாளும் ஐ லவ் யூ சொல்வது இல்லை, ஒரு பெண்ணின் கனவுகளை காப்பாற்றுவது, ஒரு ஆணின் பொறுப்பை நிரூபிப்பது. பார்க்காத காதல் நம்பிக்கையால் தொடங்கியது, சோதனையால் பலமானது, திருமணத்தில் முடிந்தது. ஆனால் அந்த காதல் ஒரு குடும்பமாக மாறியது. இந்த கதை சொல்லும் பாடம், புரிதல் இருந்தாலும் தூரம் பிரச்சனை இல்லை. மரியாதை இருந்தால் சந்தேகம் நீங்கும். நம்பிக்கை இருந்தால் காதல் வெற்றி பெறும். ஒருவரின் கனவை காப்பாற்றும் காதல் தான் உண்மையான காதல். பார்க்காத காதல் திருமணத்தில் முடிந்தது. இது ஒரு கதை இல்லை, ஒரு வாழ்க்கை உண்மை.